அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஹெல்த்தான ராகி சேவை உப்புமா தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாக செஞ்சிடலாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே. இப்போ வாங்க அதை ஹெல்த்தான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நம்ம சூடு ஏறுற வரைக்கும் இந்த ராகி மாவை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. ஃப்ளேமை கண்டிப்பாலும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மாவு கருக்கிடுச்சுன்னா உங்களுக்கு இது போடுறதுக்கு நமக்கு சரியாக வராது. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்றேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து ஆட் பண்ணிடுறேன் எல்லா மாவையும். நல்ல வெதன்னு சூடு இருக்கும்போதே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயோடு அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் மாவை ஒரு இடியாப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. பாருங்கள், மாவை நீங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க. நமக்கு ராகி மாவு குழ குழன்னு ஆகிடும் சீக்கிரமே. பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் நம்ம பிழியறதுக்கு வராது. சரியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு இடியாப்ப உரல் எடுத்துருக்கேங்க. உள்ளே எல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிடுறேன். இடியாப்பு தட்டில் அதேமாதிரி எண்ணெய் மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த உரலில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சு பிழிஞ்சு விட்டுடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது. இந்த ராகி மாவில் அவ்வளோ ஒரு ஹெல்த் இருக்குது. உங்களுக்கு இரும்பு சத்து, கால்சியம் சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது இந்த சிறுதானியத்தில். பாருங்கள், இடியாப்பு தட்டில் அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம மெல்லிசாக பிழிஞ்சுக்கணும், ரொம்ப மொத்தமாக பிழிஞ்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதே எல்லாத்தையும் நான் ஒரு 4-5 தட்டில் எடுத்து எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டு போகிறேன். நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி உடனே கூட நீங்கள் செஞ்சலாம். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ராகி சேவையை எடுத்து எல்லாத்தையும் வச்சு நான் வேக வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாகவும் சாஃப்டாகவும் வந்துருக்குங்க பாருங்கள். ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். நம்ம அந்த தட்டு மேலே எண்ணெய் தடவி எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ இது சாஃப்டாக இருக்குதுன்னு. கையாலே அதை எல்லாத்தையும் உதிரி உதிரியாக நான் ஆக்கி விட்டுக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கிட்டிங்கனாக்கா நம்ம அந்த சேவை உப்புமா செய்யும்போது உங்களுக்கு கெட்டிகள் எதுவுமே இல்லாத பொலன்னு நல்லா இருக்குங்க. ஒரு நான்ஸ்டிக் பேனை நான் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 50 கிராம் இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் நான் கடலைப்பயிறு சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக எப்பயுமே உப்புமா செய்கிற மாதிரி அதேமாதிரி மெத்தடில் இதையும் செஞ்சிடலாங்க. ஒரு கப்பு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் நான் நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சுகர் உள்ள பேஷண்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஹெல்த்தாக கொடுத்தீங்கன்னா உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் ஒரு 50% வெந்ததும் நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ராகி சேவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துறேன். அப்படியே எல்லாத்தையும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வர மாதிரி இந்த ராகி சேவையை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. அப்படியே நீங்கள் வெறுமனையே எடுத்து ஒரு தட்டில் வச்சு சூடாக சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஃபைனலாக மல்லியில் கொஞ்சமாக தூவி விட்டுடுறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நான் இன்றைக்கி ஒரு ராகி சேவை உப்புமா செஞ்சுருக்கேன். இந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.